வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்டிலே கோபி மஞ்சூரியன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோபி மஞ்சூரியன் செய்ய ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உப்பு தண்ணியில் 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ அதோட 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மசாலாவும் நல்லா காலிஃப்ளவரில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போதே வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் ஆயிலில் ஆட் பண்ண உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடணும். இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 10 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கக்கூடாது. பாதி வதங்கினா போதும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் உப்பு இந்த மசாலாவுக்கு ஆட் பண்ணால் போதும், 1/4 ஸ்பூன் சுகர். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை 1/4 கிளாஸ் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய கோபி மஞ்சூரியனை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.